Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.8ல Sum 11 to 15 பார்க்கலாம். இது வந்து choose the correct answer 1 mark question எப்படி solve பண்ணணும் அப்படிங்கறத detail explanation பார்க்கலாம். 11th question, if A transpose into A inverse is symmetric, then A square. இது வந்து symmetric matrix A transpose A inverse அப்படின்னா A square ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு find out பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப symmetricனாலே என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதோட transpose அது அந்த மேட்ரிக்ஸ் equal to அதோட transpose அப்படிங்கிறது தான் நம்ம symmetricன்னு சொல்லுவோம். இப்போ for example A மேட்ரிக்ஸ்னா அதோட symmetricனா A transpose இதுதான் அதோட எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதோட transpose equal to இருக்கும். That means the symmetric. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா A transpose A inverse A transpose into A inverse symmetric. அப்ப நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா A transpose A inverse equal to A transpose A inverse இதோட transpose symmetric ன்னு சொல்லிருக்காங்க. Symmetric ன்னா கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் equal to அதோட transpose. So இப்போ A transpose into A inverse equal to இந்த transpose நம்ம இண்டிவிஜுவலா இது பண்ணும்போது என்னவாயிடும் இது வந்துட்டு A inverse தான் first வரும் A transpose second வரும் as the matrix rules படி so அப்ப A inverse transpose இங்க வந்து A transpose into whole transpose இத நம்ம individual bracket குள்ள இருக்கிற transpose individual ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும் so A inverse transpose A transpose into transpose next A transpose A inverse நம்ம A inverse transpose இருக்கிறத A transpose into A inverse அது எப்படி நம்ம ரைட் பண்ணாலும் ஈக்குவல் தான் அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது அதனால நம்ம இத A transpose into inverse இப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம் இங்க இந்த இங்க transpose இருக்கு இங்க transpose இருக்கு அப்ப இது வந்துட்டு A ஆயிடும் நெக்ஸ்ட் இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா A ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கு ஆனா இங்க A மட்டும் தான் இருக்கு அதனால நம்ம இதுல வந்துட்டு என்ன பண்ணணும்னா செகண்டா போஸ்டா வந்துட்டு நம்ம ஒரு A வந்து மல்டிப்ளை பண்ணணும் போஸ்ட் மல்டிப்ளை போஸ்ட் ப்ரீ மல்டிப்ளை அப்படின்னு ரெண்டு இது இருக்கு நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் போஸ்ட்னா கடைசியா வந்துட்டு A மல்டிப்ளை பண்ணணும் போஸ்ட் மல்டிப்ளை by A post multiply by A both side நம்ம ரெண்டு சைடுமே வந்துட்டு A ஆல போஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம் அப்ப என்ன ஆயிடும்னா A transpose A inverse into A equal to இந்த பக்கம் அதே மாதிரி தான் A transpose the whole inverse into A ரெண்டு சைடும் போஸ்ட் மல்டிப்ளை A வந்து போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருக்கிறோம் அப்ப இங்க என்ன ஆயிடும்னா A transpose Aயும் A inverse Aயும் A inverse சேர்ந்துச்சுனாலே இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும் சோ அப்போ A transpose into A into A inverse சேர்ந்துச்சுனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்க A transpose the whole inverse A into A square நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் A ஆல நெக்ஸ்ட் ப்ரீ மல்டிப்ளை ஆல A டிரான்ஸ்போஸ மல்டிப்ளை பண்ணணும் ப்ரீ மல்டிப்ளை பை A டிரான்ஸ்போஸ் போத் சைடு Aயையும் நம்ம போத் சைடு மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து A வந்து போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A டிரான்ஸ்போஸ் வந்து ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் நம்ம ரைட் பண்ணணும் A டிரான்ஸ்போஸ் நம்ம மல்டிப்ளை பண்ற A டிரான்ஸ்போஸ் இன்டு இங்க இருக்கிற A டிரான்ஸ்போஸ் ஐனா அதோட வேல்யூ 1 சோ 1 equal to ஃபர்ஸ்ட் நம்ம A டிரான்ஸ்போஸ் போடணும் நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் the whole inverse இங்க A ஸ்கொயர் இங்க பாருங்க A டிரான்ஸ்போஸ் அப்ப என்னடா A டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க A டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் இருக்கு சோ A டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னாலே அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும் அது I ஆயிடும் இங்க A ஸ்கொயர் ஐயோட வேல்யூனா 1 சோ அப்போ A டிரான்ஸ்போஸ் the whole square equal to A ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க A ஸ்கொயரோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் A ஸ்கொயர்னா A டிரான்ஸ்போஸ் the whole square அப்ப இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன் A டிரான்ஸ்போஸ் the whole square A ஸ்கொயரோட வேல்யூ சிமெட்ரிக்ங்கிறதுனால A டிரான்ஸ்போஸ் into A இன்வர்ஸ் ஈக்குவல் டு அதோட டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் மல்டிப்ளை A மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரீ மல்டிப்ளை A டிரான்ஸ்போஸால மல்டிப்ளை பண்ணி A ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்
12th question. If A is not singular matrix such that A inverse ஒரு matrix கொடுத்திருக்காங்க, என்ன find out பண்ண சொல்லிருக்காங்கன்னா A transpose inverse find out பண்ண சொல்லிருக்காங்க. non singular matrix, non singularனாலே அது வந்து inverse. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவா இருக்கும். நம்மளுக்கு அதுல இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஸோ அது வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஏ இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஏ இன்வர்ஸ்ல இருந்து நம்ம ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So A inverse the transpose. Transposeனா என்னது? ரோவை நம்ம காலமா கன்வெர்ட் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோனா ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா ரைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா ரைட் பண்ணும்போது 5 and 3 இங்க ரோவை காலமா ரைட் பண்ணணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமா ரைட் பண்ணணும். -2 -1. நம்மளுக்கு தெரியும் ஏ இன்வர்ஸ் இன்டு டிரான்ஸ்போஸா இருந்தாலும் சரி, ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸா இருந்தாலும் சரி, மேட்ரிக்ஸ்ல வந்துட்டு சேம் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ்னாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்னாலும் சேம் தான். ஸோ அதை நம்ம இப்படி மாற்றியும் ரைட் பண்ணலாம். ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்னாலும் 5 - 2 3 - 1. இதுதான் ஆன்சர். இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல 5 - 2 3 - 1. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ரோ வந்துட்டு நம்ம காலமா ரைட் பண்ணணும். ஸோ ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம். ஏ இன்வர்ஸ் இன்டு டிரான்ஸ்போஸ்னாலும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்னாலும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ 5 - 2 3 - 1 தான் கரெக்ட் ஆன்சர். 13th sum. If A equal to ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க and A transpose equal to A inverse, then the value of X. இதுல இருந்து Xங்க X ஓட வேல்யூ find out பண்ண சொல்லிருக்காங்க. A transpose equal to A inverse னு கொடுத்திருக்காங்க. A transpose equal to A inverse. இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ப்ரீ மல்டிப்ளை பை ஏ ஆல ப்ரீ மல்டிப்ளை போத் சைடும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இந்த 2x2 மேட்ரிக்ஸ்ல நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீ மல்டிப்ளை பை ஏ போத் சைடு. ப்ரீ மல்டிப்ளைனா முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஏ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஏ இன்வர்ஸ். நம்ம இதுல வந்துட்டு ப்ரீ மல்டிப்ளை ஏயால ப்ரீ மல்டிப்ளை பண்றோம். ப்ரீ மல்டிப்ளைனா ஃபர்ஸ்ட் வந்து ஏ மல்டிப்ளை பண்ண ஏ வரும். அப்ப ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஏ இன்வர்ஸ். நம்மளுக்கு ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஏ இன்வர்ஸ்னால என்னவாயிட இந்த ரெண்டு சேர்ந்து ஏயும் அதோட இன்வர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ ஆயிடும். நம்மளுக்கு ஏ கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஏ டிரான்ஸ்போஸ். இதோட டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்னா என்னது? ரோவை நம்ம காலமா ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா ரைட் பண்ணலாம். 3/5 4/5. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா ரைட் பண்ணும். எக்ஸ் 3/5. இப்ப நம்மளுக்கு ஏ கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஏ டிரான்ஸ்போஸ். இதோட டிரான்ஸ்போஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 3/5 4/5. நெக்ஸ்ட் எக்ஸ் 3/5. நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். 3/5 எக்ஸ் 4/5 3/5 ஈக்குவல் டு ஐ. ஐனா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது வந்து 2x2ல இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் 2x2ங்கிறதுனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் தான் 1 0 0 1. நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ரோ ஃபர்ஸ்ட் ரோ இன்டு திஸ் காலம் 3/5 இன்டு 3/5 3/5 the whole square plus 4/5 into 4/5 4/5 the whole square. Next first row into second column 3/5 into x 3/5 into x plus 4/5 into 3/5 4 into 3 12 divided by 5 into 5 25. Next the second row into first column x into 3/5. So 3/5 into x plus 3/5 into 4/5 multiply பண்ணும்போது 3 into 4
12 divided by denominator 5 into 5, 25. Next second row into the second column, x into x square plus 3 by 5 into 3 by 5, 3 by 5 square equal to 1001. இப்ப நம்மளுக்கு இதுல இருந்து x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம இந்த இதுல வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி இருக்கிறதுல x ஃபங்க்ஷன் இருக்கிறது எதுன்னு பாருங்க. இங்கேயும் x இருக்கு, இங்க இந்த எலிமெண்ட்ல x இருக்கு. சோ இது ரெண்டுமே கன்சிடர் பண்ணுங்க. இங்க பாருங்க 3/5 into x plus 12 divided by 25. இங்க இருக்கிற x டேர்ம் சேமா தான் இருக்கு. 3/5 into x plus 12 divided by 25. LH side equal to RHS. அப்போ இந்த செகண்ட் எலிமெண்ட்னா LHS sideல செகண்ட் எலிமெண்ட் equal to RHS second element. So அப்ப என்ன பண்ணணும்னா 3/5 into x plus 12 divided by 25. LHS equal to RHS. இங்க இருக்கிற second element equal to RHS sideல இருக்கிற second element. இங்க என்னது 0 equal to 0. நம்ம இதுல இருந்து x ஓட வேல்யூ தான் find out பண்ணணும். So 3/5 into x equal to இந்த plus 12 divided by 25 equal to இந்த பக்கம் வரும்போது minus ஆயிடும். minus 12 divided by 25. Next x தான் வேணும். So x equal to minus 12 divided by 25 into இந்த பக்கம் இருக்கிற 3/5 equal to இந்த பக்கம் வரும்போது 5 divided by 3 ஆயிடும். நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த 3 இது கேன்சல் ஆனா 4, இந்த 5 இந்த 25 5. So x equal to minus 4 divided by 5. இந்த minus 4 divided by 5 இதுதான் correct answer. நம்ம வந்துட்டு A transpose equal to A inverse கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல ப்ரீ மல்டிப்ளை ஏயால ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ப்ரீ மல்டிப்ளை பண்ணி நம்ம A transpose ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு A transpose மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு LHS side equal to RHS I matrix. So இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 14th question, if A equal to 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க and AB equal to I or 2 cross 2 matrix I2 and then B ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இல்ல AB equal to I identity matrix கொடுத்திருக்காங்க. So AB equal to I2 னா ஒரு 2 cross 2 identity matrix. So AB equal to I ஓட வேல்யூனாலே 1 தான். AB equal to 1. So நம்மளுக்கு B தான் வேணும். So B இந்த பக்கம் வச்சுட்டு A equal to இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆயிடும்? B equal to A inverse. A equal to இந்த பக்கம் வரும்போது inverse ஆயிடும். So நம்ம A inverse find out பண்ணோம். A inverse formula நம்மளுக்கு தெரியும். A inverse equal to 1 divided by modulus of A at GA. நம்ம அப்போ B equal to A inverse find out பண்ணோம். B equal to A inverse. So B equal to 1 divided by modulus of A. Modulus of A நான் என்ன பண்ணணும்? A matrix ஓட இந்த ரெண்டு எலிமெண்ட் crossல multiply பண்ணணும் minus இந்த ரெண்டு எலிமெண்ட். So 1 into 1 minus இங்க minus tan square theta minus tan theta divided by 2 இங்க tan theta divided by 2. அப்ப இங்க ஃபார்முலால வேற மைனஸ் இருக்கும். minus into minus plus ஆயிடும். tan theta by 2 tan square theta by 2. Tan theta by 2 tan square theta by 2 ஆயிடும். Next 1 divided by modulus of A நம்ம ரைட் பண்ணியாச்சு into at GA. At GA in 2 cross 2 matrixல என்ன பண்ணணும்? At GA னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் இங்கே 1 தான் இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கே 1 இங்கே 1 சேம் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது இங்க பிளஸ் ஆயிருக்கிறது மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ மைனஸ் tan theta by 2 இங்க மைனஸ் ஆயிருக்கிறது பிளஸ் ஆயிடும். பிளஸ் tan theta by 2. இப்ப நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இந்த A மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்போஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். A டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா என்ன ஆயிடும்? டிரான்ஸ்போஸ்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம காலமா ரைட் பண்ணணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமா ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா ரைட் பண்ணுவோம். 1 tan theta by 2. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா ரைட் பண்ணும். மைனஸ் tan theta by 2 இங்க 1. இங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த இதுவும் இதையும் பாருங்க. 1 1 minus tan theta by 2 இங்கே minus tan theta by 2 இங்க tan theta by 2 இங்கே tan theta இங்கே 1 இங்கே 1. இந்த அட்ஜிஏவும் இந்த A டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் டுவா இருக்கு. ஸோ அப்ப நம்ம இதை என்ன எப்படி ரைட் பண்ணலாம்னா B equal to
1 divided by 1 plus tan normally in trigonometric function 1 plus tan square theta na secant square theta inga theta க்கு பதிலா theta by 2 இருக்கு அப்ப 1 plus tan square theta by 2 na நம்ம எப்படி ரைட் பண்ணோம் secant square theta by 2 இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு A transpose நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது A transpose equal to இருக்கு சோ இந்த adja இத வந்துட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸை A transpose ன்னு நம்ம ரைட் பண்ணோம் in trigonometric function la 1 divided by secant theta na cos theta இங்க 1 divided by secant square theta by 2 இருக்கு so அப்ப அத நம்ம cos square theta by 2 ரைட் பண்ணலாம் into A transpose அப்ப நம்மளுக்கு ஆன்சர் this one cos square theta by 2 into A transpose நம்ம வந்து AB equal to I ன்னு கொடுத்திருந்தாங்க so இதுல இருந்து நம்ம B equal to A inverse I ன்னா 1 identity matrix next வந்து நம்ம A inverse ன்னா 1 divided by modulus of A at G அந்த formula படி நம்ம வந்துட்டு modulus of 1 divided by modulus of A யும் at G யும் ரைட் பண்ணிருக்கோம் இந்த at G வந்துட்டு நம்ம A transpose க்கு equal to இருக்கு so அதனால நம்ம இத வந்து A transpose ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிருக்கோம் so இதான் cos square theta divided by 2 into A transpose தான் correct answer 15th sum பார்க்கலாம் if A equal to 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க and A at GA equal to K0 0 K ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து K யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ இப்போ A at GA equal to K0 0 K ன்னு கொடுத்திருக்கிறது A at GA equal to K0 0 K நம்ம இதுல இருந்து at GA ஆல்ரெடி நமக்கு தெரியும் क्वेश्चनல கொடுத்திருக்கிறது cos theta sin theta இங்க minus sin theta cos theta at GA இதுல இருந்து at GA find out பண்ணனும் 2 cross 2 matrixல at GA எப்படி find out பண்றது இந்த ரெண்டு எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணனும் இந்த ரெண்டு எலிமெண்ட்க்கு sin நம்ம சேஞ்ச் பண்ணனும் இங்கே cos theta இங்கேயும் cos theta தான் இருக்கு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க cos theta இங்கே cos theta இந்த ரெண்டு எலிமெண்ட்க்கு sin சேஞ்ச் பண்ணனும் அப்ப plus sin theta இங்க minus sin theta ஆயிடும் minus sin theta plus sin theta ஆயிடும் equal to இந்த மேட்ரிக்ஸ் K0 0 K நம்ம இதுல இருந்து K யோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ அப்ப நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி LHS சைடு equal to RHS சைடுன்னு சொல்லிட்டு equal to பண்ணி நம்ம K யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் first row into this column first row இந்த first column cos theta into cos theta cos square theta plus sin theta into sin theta sin square theta நம்மளுக்கு இந்த LH சைடு equal to RHS சைடு சோ நம்ம ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணனும்னு அவசியம் இல்ல RHS சைடு பாருங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் K தான் இருக்கு சோ அப்ப நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஏன்னா நமக்கு இது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் தான் 1 மார்க் क्वेश्चन K யோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ ரிமைனிங் இத அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் LHS side equal to RHS K0 0 K இப்ப இந்த first element equal to இந்த first element அப்படி நம்மளுக்கு K யோட வேல்யூ கிடைச்சிரும் cos square theta plus sin square theta equal to LHS side equal to RHS side K cos square sin square theta plus cos square theta வேட வேல்யூ 1 நம்மளுக்கு தெரியும் 1 equal to K அப்ப K யோட வேல்யூ 1 is the correct answer இங்க A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க A மேட்ரிக்ஸ் A at GA equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க K0 0 K இதுல இருந்து K யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப A into next at GA நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் at GA ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டே மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ இந்த LHS சைடு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் equal to RHS சைடு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க K இருக்குறதுனால RHS சைடுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் K தான் இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் இங்க இந்த சைடு LHS சைடு மல்டிப்ளை பண்ணி K யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சேனா இந்த எலிமெண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வேரியா இருந்தாலும் கூட ஈஸியா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching this video